ஹலோ வாய்ஸ் நீங்கள் பார்த்துட்டு அனிமேட்லா சமையல். இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பார்க்குற எல்லாரும் ஒரு லைக் போட்டு பாருங்க. அப்போ தான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ கிரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். அப்படியே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா மான்வாவோட 13th எபிசோட் தான் பார்க்க போறோம். போன எபிசோடோட லாஸ்ட்ல என்ன நடந்திருக்குன்னா நம்ம ஹீரோ அந்த குயின் ஃபேமிலியோட பேட்டில் கமாண்டை வச்சு அந்த சிட்டிலோட கொண்டு இருப்பான். அப்புறம் அந்த லிங்லாங் ஒரு செவுத்துல மாட்ட வச்சு அவன் தலையில ஒரு கட்டை மாட்டி விட்டுருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோனோட பிளான செயல்படுத்துறதுக்கு இதுதான் சரியான டைம்னு யோசிச்சிருப்பான். அப்ப 3 பேர் அந்த லிங்லாங்கை காப்பாத்தி யங் மாஸ்டர் எங்களை தேர்ட் பிரின்ஸ் தான் அனுப்புனாரு. உங்க சிஸ்டரோட என்கேஜ்மெண்ட்டுக்கு உங்களை எஸ்கார்ட் பண்ணி கேபிட்டலுக்கு கூட்டிட்டு சொன்னாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். சரி, இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே அந்த லிங்லாங் யூனிச்சியை பார்த்து அந்த குயின் ஃபங்கோட ஒட்டுமொத்த ஃபேமிலியும் கொல்றதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா நான் உங்களோட கேபிட்டலுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். அதுக்கு இந்த யூனிச்சியோ, யங் மாஸ்டர் நான் உங்களை கேபிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும், இந்த வேலையை எனக்கு ரொம்ப கஷ்டப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த லிங்லாங் சொல்றான், நீங்க மட்டும் அந்த குயின் ஃபங்கை கொல்றதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னா அவனை கொன்னதுக்கு அப்புறம் என்னோட சிஸ்டரை எம்பரர்கிட்ட பேச சொல்லி உங்களுக்கு அந்த அயன் மாயினை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த யூனிச்சியே சொல்றான், யங் மாஸ்டர் கேட்டு என்னால ஒரு வேலை செய்ய முடியாதா, கண்டிப்பா நான் முடிச்சு தரேன் அப்படிங்கிறான். அப்ப அந்த யூனிச்சி கூட வந்த 2 பேரை காட்டுறாங்க. அதுல அந்த கோடாரி வச்சிருக்கிறவனோட பேரு பேட்கர். இவன் டெம்பர்டு பாடி ஸ்டேஜோட லெவல் 3ல இருக்கான். அப்புறம் இன்னொருத்தனை காட்டுறாங்க, அவன் பேரு அவுல். அவனும் டெம்பர்டு பாடி ஸ்டேஜ்ல 3வது லெவல்ல இருக்கான். அப்ப அந்த லிங்லாங் நினைக்கிறான், குயிஃபங் உன்னால இந்த டைம் தப்பிக்க முடியாது, என் கூட 2 ஹை லெவல் வாரியர்ஸ் இருக்காங்க அப்படின்னு நினைச்சு சிரிக்கிறான். அப்ப நம்ம ஹீரோவை காட்டுறாங்க, அவனை கட்டி போட்டு அந்த ஹோச்சன் அப்படிங்கிற பொண்ணு அவன் பக்கத்துல படுத்துட்டு இருக்கா. பக்கத்திலேயே நம்மளோட சர்வன்ட் அந்த கவரை பிடிச்சிட்டு தூங்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ நினைக்கிறான், நான் இப்படி நடக்கணும் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல அப்படின்னு நினைக்கிறான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நினைச்சுன்னு காட்டுறாங்க, நம்ம ஹீரோ கார்டன்ல உட்காந்துட்டு ஏதோ ஒரு பப்பட் மாதிரி செஞ்சுட்டு அப்படியே சொல்லிட்டு இருக்கான், ஃபாக் ஃபாரஸ்ட்டுக்கு போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நீங்க அந்த ஃபாரஸ்ட்டுக்கு போறதும் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கும் ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோ சொல்றான், இல்ல நான் போயே தான் ஆகணும், அங்க நிறைய மெடிசன் ஹெர்ப்ஸ்லாம் இருக்கும், எனக்கு அது தேவைப்படுது அப்படின்னு இருப்பான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ செஞ்சிருந்த அந்த பொம்மையில இருந்து நம்ம கார்டனுக்கு இனிமே தண்ணி ஆட்டோமேட்டிக்கா பாயும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப என்னோட மைண்ட் வைஸ் என்னன்னா, ஏன்டா நீங்களாம் உங்க ஊர்ல இப்படிதான் தண்ணி பாய வைப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அந்த பொண்ணு வேற பார்த்துட்டு வைக்கப்படுறா. அப்ப நம்ம சர்வன்ட் வந்து யங் மாஸ்டர் அந்த மிஸ்டீரியஸ் ஃபாக் ஃபாரஸ்ட்ல நிறைய ஆபத்து இருக்கு, அங்க பாய்சனஸ் கேஸ் மட்டும் இல்ல, அங்க ரொம்பவே டேஞ்சரஸான இன்செக்ட் அப்புறம் மான்ஸ்டர்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ள நம்மளோட குயின் ஃபேமிலி ஒரு 100 சோல்ஜர்ஸ்க்கு மேல போய் தான் ஒரு சின்ன மெடிசன் கார்டனே எங்களால கைப்பற்ற முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். யங் மாஸ்டர் நம்மளோட குயின் ஃபேமிலில இருந்து 100 சோல்ஜர்ஸ் செத்ததுக்கு அப்புறமேட்டு தான் ஒரு சின்ன லேண்ட் மெடிக்கல் கார்டனே நம்ம கைப்பற்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சோ அதனால கண்டிப்பா நான் உங்களை அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில் எடுக்கிறான். அந்த பொண்ணு ஆமா போகக்கூடாது அப்படின்னு சொல்றா. நம்ம ஹீரோ, டே நீ என்னடா பண்ண போற அப்படின்னு கேட்கறான். அதுக்கப்புறமேட்டு தான் கட்டி போட்டு அந்த பொண்ணு கூட பெட்ல படுத்துட்டு இருப்பான். அப்ப அந்த பொண்ணு கூட பெட்ல படுத்துட்டு இந்த பொண்ணு தான் என்ன பாதுகாக்க போறாளா அப்படின்னு நினைக்கிறான். அதுக்கப்புறம் அந்த மிஸ்டீரியஸ் ஃபாக் ஃபாரஸ்ட்டுக்குள்ள போறதுக்கு இப்ப எல்லாருமே பயப்படுவாங்க, ஆனா அதுல எப்படி சர்வே ஆகும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைச்சிட்டு இருக்கும்போது கார்டன்ல ஏதோ சத்தம் கேக்குது. நம்ம ஹீரோ டிவைன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணி என்ன நடக்குதுன்னு பாக்குறான். அப்ப அந்த பேட்கர் அப்படிங்கிறவனும் அவுல் அப்படிங்கிறவனும் அந்த கார்டன்ல இருக்க சோல்ஜரை பிடிச்சி, குயிஃபங் எங்க இருக்கான், நாங்க அவனை கொன்னே ஆகணும், சீக்கிரமா சொல்லு அப்படின்னு இருக்கான். அப்ப அந்த சோல்ஜர் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்றானுங்க. அப்ப அவனுக்கு 2 பேரும் அந்த சோல்ஜர்ஸ் எல்லாத்தையும் கொண்டுட்டு இன்னும் 2-3 சோல்ஜர்ஸ் கொன்னா கண்டிப்பா சொல்லிடுவானுங்க அப்படின்னு போயிட்டு இருக்கானுங்க. அப்ப நம்ம ஹீரோ, இது நல்லதுக்கு இல்ல, ஃபர்ஸ்ட் டெம்பர்டு பாடி ஸ்டேஜ்ல இருந்தாவே குயின் பிளட் ஸ்டேஜ் லெவல் 10ல இருக்கிறவங்கள ஈஸியா கொண்டு வரலாம் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த கட்டை உடைச்சிட்டு வெளியே போய் செவுத்தோடு நின்னுட்டு இருக்கான். அப்ப அந்த 2 பேரும், ஓ குயிஃபங் நீயே வெளியே வந்துட்டியா, எங்களோட வேலை ஈஸியா ஆகிட்டு அப்படின்னு நினைச்சிட்டு அதுல இருந்து ஒருத்தன் போய் நம்ம ஹீரோவை கொண்டுட்டு இன்னொருத்தன் நினைக்கிறான், குயின் ஃபேமிலியில இருக்க ஒருத்தனை கொல்றது ரொம்ப ஈஸியா இருக்கு அப்படின்ட்டு நம்ம ஹீரோவோட தலையை எடுக்கிறான். ஆனா அங்க இருக்கிறது அந்த பொம்மை தான். அப்ப அவனுங்க, குயிஃபங் எங்களை ஏமாத்திட்டு ஓடி போயிட்டியா அப்படின்னு நினைக்கிறானுங்க. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சு போச்சு. ஹலோ கைஸ், நாம இப்போ 14th எபிசோடோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே அந்த குயிஃபங் நம்மள ஏமாத்திட்டு ஓடி போயிட்டான் அப்படின்னு அந்த 2 பேரும் சொல்லிட்டு இருக்கானுங்க. அந்த பாடி டெம்பரிங் ஸ்டேஜ்ல இருக்க 2 பேத்தையும் அந்த பொம்மையை வச்சு ஏமாத்திட்டு வந்தாச்சு அப்படின்ட்டு ஒரு பைய ஃபுல்லா டியர்ல ஃப்ரூட் எடுத்துட்டு என்ன கொல்றது அவ்வளவு ஈஸின்னு நினைச்சீங்களா அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கிளம்புறான். அப்ப அந்த 2 பேரும், அவன் நம்மள ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டான், அவன் இப்ப தப்பிச்சு போறான், வா அவனை பிடிக்கலாம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவை துரத்தி போறாங்க. அப்ப நம்ம ஹீரோ நினைக்கிறான், நான் இங்க இருந்து தப்பிச்சு போறதுதான் சரியா இருக்கும், அவங்களுக்கு நான் மட்டும் தான் தேவை, நம்ம சர்வன்ட்டும் அந்த பொண்ணும் சேஃபா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு போயிட்டு இருக்கான். அப்ப அவனுங்க 2 பேரும் சொல்றானுங்க, பைத்தியக்காரன் எந்த ஒரு காட்ஸ் கிட்டயுமே சொல்லாம அவன் தப்பிச்சு போறான், நம்ம கிட்ட இருந்து தப்பிக்க முடியும்னு நினைச்சிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களும் கிளம்புறானுங்க. அப்ப அவனுங்க மேல ஏதோ ஒரு பாய்சனஸ் பவுடர் நம்ம ஹீரோ தூவிட்டு கிளம்புறான். ஒரு 10,000 வருஷம் ஓல்டு ஆல்கெமிஸ்ட பிடிக்கிறது அவ்வளவு ஈஸின்னு நினைச்சீங்களா அப்படின்ட்டு போயிட்டு இருக்கான். அவனுங்க 2 பேரும், என்னத்தர எங்க மேல போட்டா எங்களால கண்ணை திறக்க முடியல அப்படின்னு கத்திட்டு இருக்கானுங்க. இதுவும் ஒரு பாய்சன் தான், இதை நான் டியர்னல் ஃப்ரூட்ல இருந்து தயாரிச்சேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். இந்த பவுடரை யார் மூஞ்சிலேயே போட்டா எங்களுக்கு கொஞ்ச நேரம் கண்ணு தெரியாது அப்படின்ட்டு நம்ம ஹீரோ போயிட்டு இருக்கான். அப்ப டிவைன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டெக்னிக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிவைன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டெக்னிக்கால என்னால நைட்ல கூட பகல் மாதிரி நல்லா பார்க்க முடியுது, ஆனா அவங்களோட நிலைமை தான் பாவம், அவங்களால இந்த இருட்டுல எதையும் பார்க்க முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ நினைச்சிட்டு இருக்கான். அப்ப அவனுங்க 2 பேரும் நம்ம ஹீரோக்கு முன்னாடி வந்து செத்து போட அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண போறாங்க. அப்ப நம்ம ஹீரோ ஜஸ்ட் மிஸ்ல அந்த அட்டாக்ல இருந்து தப்பிச்சு, இதுக்கு வாய்ப்பே இல்ல, அவங்களால எப்படி இந்த இருட்டுல என்ன பார்க்க முடியுது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். அப்ப அவனுங்க 2 பேரும், இது வெறும் குதிரை தான், இது அவன் இல்ல அப்படின்னு சொல்றானுங்க. அப்ப நம்ம ஹீரோ நினைக்கிறான், அந்த மாதிரி ஒரு பாய்சன் அவனுங்க மேல போட்டும் அவனுங்களால வந்து என்
என் குதிரையை பிடிக்க முடிஞ்சா அப்படின்னு நினைக்கிறான். அப்ப நம்ம ஹீரோவுக்குள்ள வந்த 2 பேத்து மேலயும் உல்ஃப் மாதிரி ஏதோ தெரியுது. அப்ப அதுல இருந்து ஒருத்தன் சொல்றான், அடே முட்டாள் குயிஃபங், நாங்க அந்த டம்மி அட்டாக் பண்ணப்ப அந்த டம்மில இருந்த உன் ட்ரெஸ்ஸோட ஸ்மெல்ல வச்சுதான் நாங்க உன்னை கண்டுபிடிச்சோம். ஆனா நீ தப்பிச்சிட்ட, உன்னோட குதிரை மாட்டிச்சு, இப்ப நீ இங்க தானே இருக்க அப்படின்ட்டு அவனுக்கு 2 பேரும் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வராங்க. நம்ம ஹீரோ அங்கிருந்து ஓடுறான். அப்ப நினைக்கிறான், பாடி டெம்பரிங் ஸ்டேஜ்ல இருக்கீங்களோட பவர் என்ன இவ்வளவு பயங்கரமா இருக்குன்னு நினைச்சிட்டு ஓடிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோ, என்னோட ட்ரெஸ்ல இருக்க ஸ்மெல்லால தானே என்ன ஃபாலோ பண்றீங்க அப்படின்ட்டு அந்த ட்ரெஸ்ஸை கிழிச்சு போடுறான். அப்ப அவனுங்க சொல்றானுங்க, டேய் முட்டாள், உன் ட்ரெஸ்ல இருக்க அந்த சென்ட்டோட வாசனை போயிட்டு எங்களை ஃபாலோ பண்ண முடியாதுன்னு நினைக்கிறியா? ஆனா நீ போற இந்த வழியில உன் ட்ரெஸ்ஸோட ஸ்மெல்ல எங்களால நல்லாவே சென்ஸ் பண்ண முடியுது அப்படின்னு இருக்கானுங்க. அப்ப நம்ம ஹீரோ ஒரு மலையோட உச்சிக்கே போயிட்டான். அப்ப முன்னாடி பார்த்தா மிஸ்டீரியஸ் ஃபாக் ஃபாரஸ்ட் இருக்கு. நம்ம ஹீரோ, இதுதான் மிஸ்டீரியஸ் ஃபாக் ஃபாரஸ்டா? இந்த மிஸ்டீரியஸ் ஃபாக் ஃபாரஸ்ட் யாருக்குமே சொந்தம் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். அங்க நின்று திரும்பி பார்க்கறான். அவனுங்க 2 பேரும் வந்துட்டானுங்க. டே குயிஃபங், இனிமே உன்னால எங்கேயும் ஓட முடியாது, கண்டிப்பா நாங்க உன்னை கொன்னுருவோம், அப்படி இல்லைன்னா நீயே இந்த மிஸ்டீரியஸ் ஃபாக் ஃபாரஸ்ட்டுக்குள்ள விழுந்து செத்து போயிரு, உன்னால இன்னைக்கு தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்றானுங்க. அப்ப நம்ம ஹீரோ, அப்படியா அப்படின்னு அந்த டியான்லு ஃப்ரூட் எடுத்து உடைச்சி, இப்ப பாருங்கடா அப்படின்ட்டு அந்த மலையில இருந்து கீழே குதிச்சிட்டான். இதோட இந்த எபிசோடு முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இப்பதான் புதுசா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.